டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ வந்து மதுபான கொள்கை ஊழல் அந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு. சிறையில் இருந்தாலும் என்னுடைய மக்கள் பணி தொடரும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு. அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? வர இருக்கக்கூடிய நாட்கள் அவருக்கு சாதகமானதாக இருக்குமா, பாதகமானதாக இருக்குமா? அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்கும். குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் வந்து ஜென்மத்தில் குரு அவருக்கு வந்து. ஸோ ஜென்மத்தில் குரு வரும்போது என்ன பண்ணால் வீண் பழி வந்து இது மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படலாம். ஸோ அதான் ஜென்மத்தில் இருக்க குருவோட பலன்களை வந்து. ஸோ பர்சனல் லைஃப்லேயுமே ஜென்மத்தில் குரு வரும்போது தேவையில்லாத வழக்குகளில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நார்த்தில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டிலே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ வந்து இவரோட ஜாதகம் இருக்கு இல்லையா, செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாதகம், அவரும் வந்து மேசராசிக்காரர் தான் வந்து. ஓ, ரெண்டு பேரும் ஒரே ராசிக்காரங்களோ? கெஜ்ரிவாலும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரே மாதிரி தான். ஸோ ஒரே மாதிரியான வழக்குகளில் தான் அவங்க வந்து மாட்டியிருக்காங்க வந்து. அப்படி பார்த்தா இதே ராசி இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. எல்லாருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும் வந்து. இப்போ இது வந்து எப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு இப்போ மேசராசிக்காரங்களுக்கு எல்லாருமே ஒரு டெஸ்டிங் ஃபேஸ், ஒரு கடுமையான சோதனையான காலகட்டம்னா அது கண்டிப்பாக சோதனையான காலகட்டம் தான். ஆனால் எந்த அளவுக்கு சோதனைங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் முன்னாடியே வந்து அவருக்கு வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதே மாதிரியான பிரச்சனை இப்போ சமீபத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ரெண்டு பேருக்குமே அதே மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து ஜூலை 16, 2024 செப்டம்பர் 30, 2024 ரெண்டு பேருமே இந்த பிரச்சனையை விட்டு வெளில வந்துடுவாங்க. அதாவது ஜாமீனில் வெளில வந்து மறுபடியும் இயல்பான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. ஓகே, நார்த்லேயும் வந்துடுவாங்க, சவுத்துலேயும் இவரும் வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நிராகரிக்கப்பட்டுட்டே இருக்கு, ஜாமீன் கிடைக்கவே இல்லை அவருக்கு. இப்போ ஜூலை மாதத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜி வந்து வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறீங்க. 90% மேலாக ஜூலை 16 செப்டம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வெளில வருவதற்கான வாய்ப்பு, ஜாமீனில் வெளில வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா அந்த கிரகம் வந்து அந்த மாதிரி மூவ் ஆகும்போது, அதாவது குரு பகவான் வந்து அடுத்த ரிஷபராசிக்கு போகும்போது, குருமங்கலம் ஏற்படும் போது, அதே மாதிரி குரு சுக்கிர சேர்க்கை ஏற்படும் போது இந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை வந்து வெளில கொண்டு வந்துடும்.